இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி உங்களை விட்டு ஒதுங்கினது, இதெல்லாமே திருமணத்துக்கு பிறகு நடக்காம உங்களுக்கு இப்ப இந்த காதலிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல நடந்தது, அவரை பற்றி நல்லா தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கு. ஆகவே இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, வாழ்க்கையில் நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இது உங்களுக்கு. இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் வராது, சரியா வருகிற சந்தர்ப்பங்களை நீங்க தான் பயன்படுத்தணும். ஒருத்தரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு இப்ப உங்களுக்கு. நீங்க இப்ப யோசிக்கணும், அவரை தொடர்ந்து காதலிக்கிறதா, அல்லது அதே நேரம் உங்களுக்கு உங்களுடைய லட்சியத்தின்படியே வேலை வாய்ப்பும் கையில இருக்கு, வேலை செஞ்சிட்டே இருக்கீங்க, அதுல இன்னும் முன்னுக்கு போலாம், இன்னும் நீங்க நிறைய சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வர்றதா. நீங்க இப்ப சரியான தெளிவான நிலைக்கு வாங்க, நல்ல தெளிவான ஒரு முடிவெடுங்க வாழ்க்கையில. அதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இது. சரியா சரிஷா? தெளிவான ஒரு முடிவெடுங்க. ஏன்னா இதுதான் சந்தர்ப்பம் இல்லையா, ஒருத்தர் நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கான சந்தர்ப்பம் உருவாயிருக்கு. ஆகவே தெளிவா வாழ்க்கையில முடிவெடுங்க. இதுக்கு பிறகு கவலைகளா வேதனைகளா யோசிக்காதீங்க. எனக்கு ஜாப் செய்யவே முடியாது, வேலைக்கு போயிட்டு உட்கார்ந்தா இந்த பிரச்சனை பத்தி என்ன வருது, ஒரு சில விஷயங்கள் நினைக்கும் போது உண்மைக்குமே கஷ்டமா இருக்கு மனசுக்கு. கண்டிப்பா இப்படி பாசத்தோடு இருந்துட்டு காதலிச்சுட்டு பிரிஞ்சு போகும்போது அது மனசுக்கு நிறைய வேதனையை தரும். ஏன்னா அவங்க நிறைய எதிர்பார்ப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பூர்த்தி அடையல, நிறைவடையலன்னும் போது மனசுக்கு நிறைய வேதனை தான் வரும். ஆனா அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும். இதனால இப்படியே இருக்க முடியுமா? அவர் ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கலாம், இன்னொருவருக்காக ஏன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேதனைப்படுறீங்க? எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, நான் அவரை வேற கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா அப்படி அவங்கள வாழ்த்துங்க. அதோட நீங்க அவங்கள விட்டு விலகிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல, அல்லது வந்து அவரு என்ன சாவ சொல்றாரு. உண்மைக்கு யாராவது லவ் பண்றவங்க யோசிப்பாங்க, எனக்கு கிடைக்காது பரவாயில்ல, நல்லா இருக்க வேணும், அப்படித்தான் நான் யோசிப்பாங்க. ஆனா அவர் ஒரு நிமிஷம் நீ சாவு அந்த மாதிரி சொன்னா, இன்னொரு சந்தோஷமா இருந்தேன், நீ செத்ததான் இன்னொரு சந்தோஷமா இருக்கு, அந்த அளவுக்கு பேசிட்டாரு தெரியுமா. கண்டிப்பா நாங்க அந்த வகையில அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கூட பேசுவாங்கன்னா, ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு பேருமே எனக்கு சரியான ஆறுதல். சஃபாஸ் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காது, அவரோட அவ்வளவு ஆறுதல், என்ன ஃப்ரெண்ட்ஸை விட அவர் அவ்வளவு ஆறுதல் இருக்கிறாங்க எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, எனக்கு அந்த அது நீங்களும் கவலையா இருக்கு மனசுக்கு. சரி சரிஷா, நீங்க கவலைப்படக்கூடாது. இனிமே நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில தீர்மானிக்கணும். இனி நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத தீர்மானிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இது. நீங்க சரியா அவரை புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் தொடர்பா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இவர் இப்படித்தான் நடந்து கொள்றார், இப்படி உங்களை நீங்க செத்து போங்கன்னு கூட சொல்ற அளவுக்கு ஒருத்தர், நீங்க நேசிக்கிற ஒருத்தர் வரும்போது அவருடைய மனநிலையை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் சரிஷா. நீங்க வாழ்க்கையில இனி தீர்மானம் எடுக்க போறீங்க, ஒரு முடிவு எடுக்க போறீங்க. அடுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுக்கான சந்தர்ப்பம். இதை நீங்க சரியா பயன்படுத்துங்க. இதை விட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய காலம் போயிரும். சரியா? நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், முடியல. நீங்க செய்ய வேண்டியது அடுத்து என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்றத தீர்மானிக்க தொடங்கினீங்கன்னா இந்த கவலையில இருந்து மீண்டு வந்துடலாம். இன்னும் ஒரு விஷயத்துல நீங்க அவதானத்தை அதிகமா செலுத்துவீங்க அதுக்கு பிறகு. ரொம்ப நன்றி சரிஷா, உணர்வுகளை சொன்னதுக்கு. உணர்வுகளை சொல்லியிருந்தாங்க. 2 வருஷமா காதலிக்கிறாங்க, திடீர்னு தன்னுடைய காதலன் மாறி போயிட்டார், அல்லது தன்னை பற்றி தனக்கு செவி சாய்க்கிறாரே இல்ல, தன்னுடைய அழைப்புகளை வந்து ஏற்றுக்கொள்றாரு இல்ல. ரொம்ப வேதனையோடு உணர்வுகளை சொன்னாங்க. 0114560383 வெற்றியின் தொலைபேசி இலக்கம். நீங்களும் பேசலாம்.